ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் மண்டலே வருகிறோம். தந்தையே, எங்கள் திரியேக தகப்பனே, மூவராய் ஒன்றாய் இருக்கிற எங்கள் இயேசு மகாராஜாவே, இந்த நாளிலே நீர் ஏற்படுத்தியிருக்கிற சத்தியத்தின் வார்த்தைகள் எங்களுக்கு நீ தந்த தந்தையாகிய பரிசுத்த ஆவியானோர் மூலமாய் எங்களுக்கு தந்தருளும்படியாய் கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்து கேட்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே பாதம் பணிந்த ஆவியானவரே, நீங்கள் வாங்க என்று உமது நாமத்தினாலே அழைக்கிறோம். தகப்பனே, வருவீராக. பொறுப்படுத்திக் கொள்ளும், மண்ணோட்டை மறைத்து கொள்ளும். மாம்சமும் இரத்தமும் வேதத்தின் ஏற்கூடாதவைகளும் புறம்பானவைகள் ஒருபோதும் ஒரு காலமும் இராதபடி ஆட்டுக்குட்டியானவருடைய தகப்பனுடைய தூய இரத்தத்தின் அக்கினினாலே என்னில் வேரோடு சுட்டரிக்கப்பட்டு போவதாக. தந்தையாகிய உம்முடைய நாமத்தினாலும் இரத்தத்தினாலும் உம்முடைய அபிஷேக தைலத்தினாலும் நிரப்புவீராக. உம்முடைய கிருபா வரங்களினாலும் உம்முடைய சாரத்தினாலும் சத்துவத்தினாலும் உம்முடைய பலத்தினாலும் உம்முடைய மன்னிப்பின் கிருபையின் இரக்கத்தின் தயவாலும் வல்லமையாலும் உம்முடைய வெளிச்சத்தினாலும் பிரசன்னத்தினாலும் நித்திய ஜீவ ஒளியினாலும் உம்முடைய அன்பினாலும் என்னையும் உம்முடைய பிள்ளைகளையும் லைவில் இணைந்திருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆண்டு கொள்ளும், ஆளுகை செய்யும். திரியேக தகப்பனே, நீர் மட்டுமே மகிமைப்படுவீராக. தந்தையே, வாருமாவியானவரே, தகப்பனை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். குறித்த காலம் என்கிற வார்த்தையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசிக்கொண்டு வரார். அவர் சொன்ன வார்த்தையின்படி அவர் குறித்திருக்கிற காலத்தில் அவருடைய வார்த்தை அவருடைய பிள்ளைகளுக்கு அவராலே நிறைவேறும். குறித்த காலத்தை வைத்தவர் குறித்த காலத்துக்காக அவருடைய பிள்ளைகளுக்காக அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். அவர் நியமித்திருக்கிற அந்த வேலையும் நேரத்துக்கும் அவர் காத்திருக்கிறவராய் இருக்கிறார். அது தமது நினைவிலே வைத்திருக்கிறவராய் இருக்கிறவராகவே இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக அது நினைப்பூட்டுதலாய் இருந்து கர்த்தர் அதை நிறைவேற்றி கொடுக்கிறவராய் இருக்கிறார். அது செய்து முடிக்கும் பரியந்தமும் அவருடைய பிள்ளைகளை விட்டு அவர் விலகாதவராய், கைவிடாதவராய், மறவாதவராய், என்றென்றும் நம் பேரிலே நினைவுள்ளவராகவும் அவர் குறித்த நாளிலே நினைவு கூறுகிறவராகவும் இருக்கிறார். அவர்தான் குறித்த காலத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். வேதத்தில் உள்ள வார்த்தைகள் எல்லாம் அத்தனையும் அவருடையது. இந்த வார்த்தையை தந்த அவர்தான் இந்த இதுக்குள்ளே அந்த வார்த்தையாகவே இருக்கிறார். நித்திய ஜீவனாக இந்த எழுத்துக்களிலே, ஜீவ எழுத்துக்களிலே அவருடைய ஆவியும் ஜீவனும் இதற்குள்ளே இருக்குது. இந்த வேத புஸ்தகத்தை ஒருவர் தவறி விட்டுட்டாங்கன்னா தேவனுடைய வார்த்தை அப்படியே போயிடுச்செல்லாம் அர்த்தம் இல்லை. புக்கு தான் போயிடுச்சே தவிர அதில் இருக்கிற வார்த்தைகள் போகாது, ஒழியவே ஒழியாது. மனமாகிய புஸ்தகத்திலும் அவருடைய வார்த்தைகள் ஒருவருக்குள்ளே இருக்குமானால் அது போகவே போகாது. ஏன்னா அது கர்த்தருடையது. அவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 1 4 பிறகு 6. அக்காலத்திலே கர்த்தர் லீவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார். அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். உக்கிரம் என்னிடத்தில் இல்லை. முட்செடியையும் நெரிஞ்சலையும் எனக்கு விரோதமாய் யுத்தத்தில் கொண்டு வருகிறவன் யார்?
நான் அவைகள் மேல் வந்து அவைகளை ஏகமாய் கொளுத்தி விடுவேன். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். ஆமாம், அவர் குறித்திருக்கிற காலத்தை எழுதி வைத்திருக்கிறார். குறித்திருக்கிற காலத்தை அவர் செய்ய போகிற காலங்களிலே அவர் செய்ய போகிறதை இதில் எழுதி வைத்திருக்கிறார். அக்காலத்திலே என்று சொன்னால் அவர் குறித்திருக்கிற ஒரு காலம் இருக்குது. சமுத்திரத்தின் ஆழத்தில், அடியில், சமுத்திரத்தின் நடுவில் வீற்றிருக்கிற சர்ப்பத்தை கொன்று போடுவார். கொன்று போடுவார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அது எந்த காலமும் இருக்கலாம். சிலுவையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தகப்பன் பிசாசின் தலையை அவர் வார்த்தையின்படி, அவர் சொன்ன வார்த்தை, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், அவர் குதிகாலை நீ நசுக்குவாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறிற்று. தன் தலையை நசுக்கி பிசாசின் கிரியைகளை அழித்து கர்த்தர் மரணத்தை ஜெயமாக விழுங்கி நம் பாவங்களை எல்லாம் சாபங்களை எல்லாம் மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே நமக்காய் வெற்றி சிறந்தார். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்திலே லியோதான் என்னும் நீண்ட பாம்பை, லியாதான் என்னும் கோணலான சர்ப்பத்தையும் கடிதும் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். சமுத்திரத்தில் இருக்கிற சர்ப்பத்தை கொன்று போடுவார். கடல்ல ஆழத்தில் நடு மையத்தில் இருக்கிற அதை கொன்று போடுவார். அது எந்த நாளாக இருக்கலாம், இன்றைக்கு இருக்கலாம், நாளை இருக்கலாம், நாளை மறுதினமாக இருக்கலாம். கொன்று போடுவார். கொன்று போட்ட பிறகு மறுபடியும் வார்த்தை ஆரம்பிக்குது. அக்காலத்திலே திரும்பவும் ஆரம்பிக்குது. அக்காலத்திலே பார்க்குறோமா? அக்காலத்திலே நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை மனுக்குலத்திலே உண்டாயிருக்கும். மனுக்குலத்திலே தேவனாலே உண்டாயிருக்கும். தேவனுடைய ஆளுகையிலே தேவனாலே உண்டாயிருக்கும். ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதை குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள், அதை குறித்து பாடுங்கள் அப்படின்னா இது வராமல் போகவே போகாது. கர்த்தர் முதல் வசனத்தில் சொல்லப்பட்டபடியே இந்த நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். நல்ல திராட்சை ரசம் திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும். அதில் ஒரு கெட்ட திராட்சை பழமும் இருக்காது, அதில் கெட்ட ரசமே இருக்காது. எல்லாமே பரிசுத்தருடைய கரத்திலிருந்து வருகிறதுனாலே அது தீட்டுள்ளதாக இருக்கவே இருக்காது. அதில் பழுதொன்றும் தீமையானதும் அசுத்தமானதும் எதுவுமே இருக்காது. ஏன்னா அவரிடத்தில் அது கிடையாது. அப்படி ஒரு தூய்மையான ஒரு வாழ்வை தரக்கூடிய, ஒரு நல் வாழ்வு தரக்கூடிய ஒரு காலத்தை கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்கு, மக்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். இதற்கு தடையாயிருக்கிற சர்ப்பத்தை கர்த்தர், இதற்கு தடையாயிருக்கிற சர்ப்பத்தை, சமுத்திரத்தில் இருந்துக்கிட்டு அது கையை கால் மேலே கால் போட்டுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்காது அந்த சர்ப்பம். இந்த நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டம் வரக்கூடாது. திராட்சை தோட்டம் வரக்கூடாது. அந்த திராட்சை தோட்டம் என்னுடைய கர்த்தருடைய வார்த்தையின்படி வரக்கூடாது. அந்த திராட்சை ரசம் கர்த்தருக்கு தேவை கிடையாது. அவருக்கு எதுக்கு தேவை? தகப்பனுக்கு. நானே மெய்யான திராட்சை செடியாக இருக்கிறேன் என்று வேதத்தில் அவர் எழுதி வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளுக்குத்தான் தேவை. அவருடைய பிள்ளைகளுக்கு ஒரு குறித்த காலத்தில் அவருடைய பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொண்ட மனதாக இருக்கிற பிள்ளைகள், அவரை ஏற்றுக்கொள்கிற காலத்தில் அவரை ஏற்றுக்கொள்ள போகிற மக்களுக்கு அவர் தரப்போகிற நல்ல திராட்சை ரசம் தரும் திராட்சை தோட்டம் உண்டாகக்கூடும் என்று சொல்லலை, உண்டாயிருக்கும் என்றார். அதை குறித்து பாடுங்கன்னா அதை அவர் நிச்சயம் பண்ணிட்டார். அந்த காலத்தை, அந்த காலமும் வேலையும் நேரத்தையும் அவர் அதை இது பண்ணிட்டார். அது கிடைக்கக்கூடாதபடி சமுத்திரத்தின் ஆழத்தில் இருந்து கிரியை செய்கிற பிசாசு,
அங்கிருந்து அது பூமி அனைத்துக்குள்ளேயும் அது கிரியை செய்கிற எல்லோரும் அவனுக்கு இடம் கொடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் கிரியை செய்கிற உத்தரவு அங்கிருந்து தான் புறப்படுகிறது. சாத்தானிடத்திலிருந்து உத்தரவுகள் புறப்படுகிறது. அந்த பிசாசை கர்த்தர் கொன்று போடுவார். அவர் தான் கொன்று போடுவார் என்று போடப்பட்டிருக்கு. ஏன்னா அவர் தான் கொல்ல முடியும். கொன்று போடுவார். அவர் அதை கொன்று போடுவார். கொன்றவர் கடைசியில் இருக்க வெளிப்படுத்தின விஷயத்தில் பிசாசானவனை கொண்டு போய் அடைக்கிறது, பிறகு 1000 வருஷம் கழித்து விடுறது, பிறகு அவனை அக்கினிக்கு அந்த கடக்குதில் அதெல்லாம் அதுக்கு பிறகு. மூன்றாவது, கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி. எதை காப்பாற்றி? அதை காப்பாற்றி. அதை அப்படின்னா எதை? அதை காப்பாற்றி. அப்படி என்றால் நல்ல திராட்சை ரசத்தை தரும் திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி. திராட்சை தோட்டத்தை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி. ஆவியானவர் ஆவியானவரை தந்து 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 ஆவியானவரை தந்து 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 ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு, ஒருவரும் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்து கொள்ள கட்டளையிடுவேன்னு சொல்லலை, காத்து கொள்வேன்னு சொல்லி அவர் பொறுப்படுத்திருக்கிறார். காத்து கொள்வேன் என்று எவ்வளவு காலம் என்று அதில் போடப்படலை. ஆனால் அது பரியந்தமும் அவர் காத்து கொள்வேன் என்று சொல்கிறார். அப்போ நல்ல ரசம் தரும் பரிசுத்த வாழ்வு, தூய்மையான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, ஜெயகீர்த்தியான வாழ்வு, குறையில்லாத வாழ்வு கர்த்தரால் மட்டும்தான் தர முடியும். மனுஷனால் தர முடியாது. கர்த்தரால் மட்டும்தான் தர முடியும். அதனால தான் திராட்சை தோட்டம், திராட்சை தோட்டத்தினுடைய நிலம் பிதாவாகிய தேவன், தோட்டக்காரர் பிதாவாகிய தேவன், அதில் செடி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதில் படருகிற கொடிகள் அவருடைய பிள்ளைங்க, அவருடைய பிள்ளைங்க. அப்போ கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்று சொல்லிட்டு 6ஆம் வசனத்தில் யாக்கோபு வேர் பற்றி, அந்த திராட்சை தோட்டம் வேர் பற்றி, இஸ்ரவேல் பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும். அப்போ அந்த திராட்சை பழம் பூமியினுள்ள மனுமக்கள் யாவரும் அந்த ரசத்தை குடிக்கக்கூடிய, பருகக்கூடிய, புசிக்கக்கூடிய பாக்கியம் கர்த்தராலே கிடைக்கும். கர்த்தராலே கிடைக்கும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்றார். வரும் என்று சொல்றார். திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும் என்று சொல்றார். அதை காப்பாற்றுவேன், அனுதினமும் காப்பாற்றுவேன் என்றால் அதற்கு ஆபத்துகள் நிறைய வரும். தோட்டத்துக்கு ஆபத்துகள் நிறைய வரும். ஆனால் அதை காப்பாற்றுவேன் என்றார். அந்த தோட்டத்துக்கு சொந்தக்காரர் எஜமா அவர்தான். அதனால் அவர் அதை காப்பாற்றி அதற்கு ஆவியானவரை தந்து நடத்தி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு. அப்போனா சேதப்படுத்துகிற காரியங்கள் முதல்ல பிசாசின் அங்கே சமுத்திரத்தில் இருக்கிறத கொன்று போடுவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது போட்ட குட்டிகள் நிறைய இருக்கும். அது போட்ட குட்டிகள் இருக்கும். அதற்கு விற்று போட்ட குட்டிகளும் தன்னை விற்று போட்ட குட்டிகளும் இருக்கும். அதனால தான் சொல்கிறாரு சேதப்படுத்தாதபடிக்குன்னு. அப்போ சேதப்படுத்துகிற காரியங்கள், சேதப்படுத்தணும்னு நினைக்கிற காரியங்கள் உள்ளவைகள் ஆகிய சத்துருக்களினுடைய கிரியைகள், காரியங்கள் இருக்கிறதுனால தான் சொல்கிறார் சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன் என்றார். காத்துக்கொள்வேன் என்று. யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூ பூத்து காய் காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று சொல்கிறார். அதை யாராலையும் தடுக்கவே முடியாது. அதை தடுக்க இதை குறித்து கர்த்தர்
43ஆம் அதிகாரம் ஏசாயா. எடுத்தாச்சா? அதில் 10, 11, 11, 12, 13. நானே அவரென்று நீங்கள் உணர்ந்து என்னை அறிந்து விசுவாசிக்கும்படிக்கு. இல்லைம்மா, இது 11லேருந்து வாசிங்க. 11, 12, 13. நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். சொன்னார் இல்லையா? 27 கர்த்தர் வார்த்தையை எழுதி வச்சிருக்கிறார் இல்லையா? அதில் சொல்லியிருக்கிறார் இல்லையா? நல்ல ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருக்கும், நல்ல ரசம் தரக்கூடியதாக இருக்கும். யாக்கோபு அதை கர்த்தர் காப்பாற்றி அது சேதமடையாதபடி இரவும் பகலும் காத்து யாக்கோபு வேர் பற்றி பூமியை தன் பல நாள் நிரப்பும் நாட்கள் வரும் என்று அதை குறித்து சொல்கிறேன். சொல்கிறார், நானே கர்த்தர், என்னை அல்லாமல் இரட்சகர் இல்லை. நானே இதை அறிவித்து, எந்த மனுஷனும் அறிவிக்கல, அவர் தான் அறிவிக்கிறார். நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன். உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை. நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லிட்டு தான் 13ஆம் வசனம். நாள் உண்டாகாததற்கு முன்னும் நானே இருக்கிறேன். என் கைக்கு தப்புவிக்கத்தக்கவன் இல்லை. நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? அவர்தான். அதில் சொல்லப்பட்ட வார்த்தையை நிறைவேற்ற விடாதபடி தடுப்பவன் யார் என்று கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் கேட்கிறார். நான் தான் தடுக்கிறேன் அப்படின்னா அழிச்சு போட்டுருவார். நான் தான் சொன்னால் அழிச்சு போட்டுருவார். நான் என்கிறவர் அவர் தான். அவர்கிட்டே நான் தான் சொன்னால் அழிச்சு போட்டுருவார். கர்த்தர் அழிச்சு போட்டுருவார். இவைகளெல்லாம் குறித்த காலத்துக்கு கர்த்தர் அவருடைய ஜனங்களுக்கு, பூமியின் அவருடைய ஜனங்களுக்கு, மனுமக்களுக்கு, அவர் சிருஷ்டித்த ஜனங்களுக்கு அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறவைகளை எல்லாம் அவருடைய கரத்தினாலே நிறைவேற்றி அதற்கு ராஜாவாக எஜமானாக இருந்து கர்த்தர் எல்லாவற்றையும் தம்முடைய ஜனத்துக்கு நிறைவேற்றி கொடுப்பார். தம்முடைய ஜனத்துக்கு நிறைவேற்றி கொடுப்பார். ஓசியாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேட காலமாயிருக்கிறது. ஆமாம். நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவு கொத்ததாய் அறுப்பு அருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் வந்து உங்கள் மேல் நீதியை வர்ஷிக்கும் மட்டும் அவரை தேட காலமாய் இருக்கிறது. அவர் கொடுத்த ஒரு காலமாக இருக்கிறது. அவர் கொடுத்த ஒரு காலமாக இருக்கிறது என்று. எபிரேயரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 4 மேலும் தேவன் தம்முடைய கிரியைகளையெல்லாம் முடித்து 7ஆம் நாளிலே ஓய்ந்திருந்தார் என்று 7ஆம் நாளை குறித்து ஓரிடத்தில் சொல்லியிருக்கிறார். அன்றியும் அவர்கள் என்னுடைய இளைப்பாறுதல் பிரவேசிப்பதில்லை என்றும் அந்த இடத்திலே தானே சொல்லியிருக்கிறார். ஆகையால் சிலர் அதில் பிரவேசிப்பது இன்னும் வரப்போகிற காரியமாயிருக்கிறபடியினாலும் சுவிசேஷத்தை முதலாவது கேட்டவர்கள் கீழ்ப்படியாமையினாலே அதில் பிரவேசியாமற் போனபடியினாலும் இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் என்று வெகு காலத்திற்கு பின்பு தாவீதின் சங்கீதத்திலே சொல்லியிருக்கிறபடி இன்று என்று சொல்லுவதினாலே பின்னும் ஒரு நாளை குறித்திருக்கிறார். யோசுவா அவர்களை இளைப்பாறுதலுக்குட்படுத்தி இருந்தால் பின்பு அவர் வேறொரு நாளை குறித்து சொல்லியிருக்க மாட்டாரே. ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாயிருக்கிறது. ஆமாம். ஆகையால் தேவனுடைய ஜனங்களுக்கு
இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது அப்படி என்று. அப்போ பரிசுத்தமான வாழ்வு, சமாதானமான வாழ்வு, பரிசுத்தமான வாழ்வு, சமாதானமான வாழ்வை தரக்கூடியதை தர இனி வரும் நாட்கள் காலமாக கர்த்தராலே இருக்கிறது. இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. கர்த்தர் அந்த காலத்தை குறித்து வைத்திருக்கிறார். அது அவரிடத்திலிருந்து வருகிற காலம், அது அவரிடத்திலிருந்து வருகிற காலம். அது அவரை உறுதியாய் பற்றி கொண்டு வழுவாத மனதை உடையவர்களாய் இருந்து அவர் மேலே நல்மனம் பொரிந்து அவர்களை நிலைத்திருக்கிறவர்கள் திராட்சை தோட்டத்திலே பிரவேசிப்பார்கள். அவராலே தருகிற திராட்சை பழங்களையும் திராட்சை ரசத்தையும் தன்னையே சிலுவை மரத்தில் பிடிய கொடுத்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தூய இரத்தத்தினாலே அந்த ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் கிருபை உள்ளவராக இருக்கிறார். கிருபை உள்ளவராக இருக்கிறார். இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது என்று லூக்கா எழுதின சுவிசேஷம் 'உம்மை குறித்து கேள்விப்பட்டேன்'. உம்மை குறித்து ஒரு வாரமும் இது சொல்கிறார். உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போ என் கண் அதை பார்க்கிறது. இதுதானே உண்மை. ஒவ்வொரு முறையும் அது சொல்கிறார். யோபின் புஸ்தகத்தில் எழுதப்பட்ட அந்த வார்த்தை தான் உண்மை. அவர் சொல்கிறார், உண்மை குறித்து கேள்விப்பட்டேன், ஆனால் இப்போது என் கண் அதை பார்க்குது. யாருன்னா ஏசப்பாவை நான் பார்க்குறேன் என்று சொல்கிறார். ஏசப்பாவையும் பார்க்குறாரு. ஏசப்பா சிறையிருப்ப திருப்புனதையும் பார்க்குறாரு. அவருடைய சரீரம் அற்புத சுகம் அடைஞ்சதையும் பார்க்குறாரு. அவர் இழந்ததெல்லாம் ரெட்டிப்பாக பெற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா வகையிலையும், ஐஸ்வர்யம் மட்டும் இல்லை, சகல விதத்திலையும் அவருக்கு கர்த்தர் இழந்த 10 பிள்ளை திரும்பவும் 10 பிள்ளைங்க 2 கொடுத்துருப்பாரோ தெரில, 3 கொடுத்துருப்பாரோ தெரில, எனக்கு தெரில. ஒரே வரிசையாக ஒரு வருஷம் ஒரு பிள்ளைன்னு கொடுத்துருக்க மாட்டார்னு நினைக்கிறேன். சரி, அப்படியும் சரின்னு சொல்லிட முடியாது. இவரெல்லாம் 2 டபுளாக கொடுத்துருப்பாரு. 3-2 கொடுத்துருப்பார், கொடுத்துருவார். அப்படி கொடுத்து கர்த்தர் பல கோடி மடங்காய் அவரை ஆசீர்வதிக்கிறார். எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஆனால் தேவன் அவருக்கு தந்த ஐஸ்வர்யம் அவருக்கு காலுக்கு கீழே தான் இருக்குது. யோபினுடைய காலுக்கு கீழே தான் வச்சுருக்கிறார், தலையில் கிடையாது, கீழே தான். தேவன் தான் இருக்கிறார், அவருக்கு மேலே தேவன் தான் இருக்கிறார். அதை அவர் கண்டதுனால தான் உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், உடைய கண்கள் அதை காணுகிறது. ஒவ்வொன்றான்னும் போது கடைசி ஒரு கடந்த ஒரு கல்லனை 2 கல்லர்கள் சிலுவையில், ஒரு கல்லன் அங்கே இருக்கா, மற்றொரு கல்லனை குறித்து சொல்லப்பட்டுச்சு. சம்பவம் என்னவோ ஒன்று தான். 2 கல்லனும் கண்ணால் பார்க்குற சம்பவம், ஏசப்பாவுக்கு நடக்கிற சம்பவம் கண்ணால் தான் பார்க்குறாங்க. அவன் கண்ணில் வேறு சம்பவம், இவன் கண்ணில் வேறு சம்பவம்லாம் கிடையாது. ஒரே சம்பவத்தை தான் 2 பேருடைய கண்ணும் என்ன செய்யுது, பார்க்குது. அவன் எப்படி பார்த்தான், இவன் எப்படி பார்த்தாங்க. ஆனால் இவன் எப்படி பார்த்தான், அவன் எப்படி பார்த்தான். அவன் பார்த்த ஏசப்பாவை எல்லாமே அநியாயமாக தண்டிக்கப்படுறார், அநியாயமாக அடிக்கப்படுறார், நொறுக்கப்படுறார். நம்மளாம் தப்பு அந்த கல்லை தப்பு செஞ்சு பாவம் செய்து எல்லா களவு செய்து எல்லா விதத்திலையும் தேவனுக்கு முன்பாக துரோகிகள். தண்டிக்கப்படுறது நியாயம், அடிக்கப்படுறது நியாயம், சிலுவையில் அறையப்படுறது நியாயம். அவரும் பாவம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஜனங்க, ஸ்திரீங்க எல்லாம் அழுதுட்டு வர்றாங்க, ஏராளமான ஜனங்க அழுகுறாங்க. அவங்கள பார்த்து நீங்கள் அழாதீங்க, உங்கள் பிள்ளைங்களுக்காக உங்களுக்காக அழுங்க, பின்னொரு நாளில் ஒரு சம்பவம் வரப்போகுதுன்றது சொல்கிறாரு. வரப்போகுதுன்னு சில காலங்கள் கழித்து வரப்போகுது.
அந்த தீமைக்கு நீங்கள் விலக்கி காக்கப்பட உங்களை தேவனை நோக்கி கூப்பிடுங்க, அண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்கிறாரு. ஒரு மரணத்துக்கு நேராக போகிறாரு, சிலுவையில் அறையப்படுறதுக்காக கொண்டு போகப்படுறாரு. பிற்கப்பட்ட சரீரம், அவருடைய சரீரம் உழுத நிலம் போல அவருடைய சரீரம் உழப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. உழுத நிலம் போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டது. எலும்பெல்லாம் எண்ணலாம் விரல விட்டு எண்ணலாம், சதையெல்லாம் அப்படி பிஞ்சு பிஞ்சு தொங்குது. ரத்தம் ஆறா ஓடுது, தலையிலிருந்து கால் வரைக்கும் ஓடுது. பலனே இருக்காது, மனுஷனுக்கு பலனே இருக்காது, பேசவே அவங்களுக்கு சக்தி இருக்காது. ஆனால் சொல்கிறாரே, அவரை ஸ்திரீகள் அவரை பார்த்து அழுற ஸ்திரீகளை பார்த்து, மாரில் அடித்து அழுறவங்கள பார்த்து, அடித்து அழுகுறவங்களை பார்த்து இப்படி சொல்கிறாரே. அதே இன்னொரு கல்லாக தான் பார்க்குறான், அவன் வேறு விதமாக பார்க்குறான். இவருக்கு இது தேவையான்னு பார்த்துருப்பான்னு நினைக்கிறேன். இது எதுக்கு இவருக்கு தேவை, என்ன சும்மாவா இவரை கொண்டு மரண ஆக்கினைக்கு விட்டுருப்பாங்க, தண்டனைக்கு விட்டுருப்பாங்க. நம்ம பார்க்குற விதமே தகாத விதமாக அவன் பார்க்குறான். காட்சி என்னவோ ஒன்று தான். பிறகு ஏராளமான ஜனங்க வேற வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, திரளாய் வர்றாங்க. நமக்கு யாருமே வரல, நமக்கு ஒருத்தர் கூட அழுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, அழுறதுக்கு ஒரு ஆள் கூட இல்லை, என்னன்னு கேட்க ஆள், விசாரிக்கிறதுக்கு ஆள் இல்லை. சிலுவையில் மறைச்சிட்டா தூக்கி போடுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவருக்கோ அப்படி அவன் பார்க்குறான். ஒவ்வொன்றா அவர் வர 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 சிலுவையை கீழே விழும்போது அந்த சிலுவையை தூக்குற சிரேனிய ஊரனாகிய ஒருவன் வரான், அவன் ஹெல்ப் பண்ணுறான். அவனை கர்த்தர் அவனையும் ஆசீர்வதிக்க தான் செய்கிறாரு. அவனையும் இப்படி அவருடைய செய்கைகள், அவருடைய காரியங்கள் அவன் உள்ளத்தை மாற்றிவிட்டது. கடைசியில் சிலுவையில் அவர் 7 வார்த்தைகளை மொழிந்த அந்த வார்த்தைகளை கேட்ட அவன், அதையெல்லாம் மன்னியும் ஆண்டவரே என்று தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள் அந்த மன்னிப்பு கொடுத்ததை பார்த்த பிறகு இவர் தேவகுமாரன் என்று அவன் அறிந்து விட்டான். அவர் சும்மா இல்லை, சிலுவையில் அவர் தன்னையே கொடுக்கறதுக்கு ஒரு நோக்கம் இருக்கின்றத அந்த கல்லும் அறிந்து கொண்டான். வாழ்க்கை முழுசும் அவன் வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை, ஆனால் அந்த சிலுவையின் மரணத்துக்கு முன்பதாக அவன் வாழ்க்கை கர்த்தரினுடைய பாடுகளையும் வார்த்தைகளையும், அவருடைய கனிவான வார்த்தைகளையும், அன்பான வார்த்தைகளையும், மன்னிப்பான வார்த்தைகளையும் அவன் கேட்ட பிறகு, ரட்சிப்புக்கேற்ற வார்த்தைகளை கேட்ட பிறகு அவன் உள்ளம் அப்படியே மாறிடுச்சு. நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று கேட்ட மாத்திரத்தை இன்றைக்கே நீ பரதேசியில் இருப்பாயிட்டார். இன்னைக்கே உனக்கு கிராண்டட் போ அப்படின்னு சொல்லிட்டார். அவன் பக்கத்தில் இருக்கிறவன் திட்டினான், உன்னையே நீ ரட்சித்துக்கொள், என்னை எதுன்னு திட்டுறான். நடந்தது என்ன, மேலே பறக்கிற பருந்துகள் எல்லாம் அவன் கண்ணு 2ஐயும் சாப்பிட்டுடுச்சு. கண்ணை 2ஐயும் குத்தி சாப்பிட்டுடுச்சு. அவன் மூளையை குத்தி தின்றுச்சு. எத்தனை கோர மரணமாக இருக்கும். சிலுவை மரணமே கோர மரணம். ஆனால் அவனுக்கோ கர்த்தருடைய கிருபையினால சரீரம் ஆத்மா தேவனடையில் போயிடுச்சு. சரீரம் அது ஒன்றும் இல்லாமல் போகுது. பிறகாலுக்கு அது மகிமையான சரீரமாக ஏற்ற காலத்தில் மாறும். அப்போ அவரை குறித்து அவன் அப்போ தான் கேள்விப்பட்டான். அவரை காண வேண்டிய விதத்தில் பார்த்துட்டான். பரலோக வாழ்வையும் பெற்றுக்கொண்டான். அவருடைய சிங்காசனத்தில் அவரை துதிக்கிற இடத்துல அவனுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சு. அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டான். ஆனால் தேவனுக்கு தெரிஞ்சிருக்கும், முன்னரே அறிந்தவர் தேவன். அதனால் இவனுக்கு அந்த ஸ்லாக்கியம் கர்த்தர் கொடுக்க போகிறாருன்னு அந்த கடைசி நிமித்தத்தில் தன் ஜீவனை பிதாவினிடத்தில் ஒப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கூட ஒருவனுக்கு வாழ்வை கர்த்தர் கொடுத்து விடுறார். கர்த்தர் அதை பார்த்தோம். இங்கே உம்மை குறித்து கேள்விப்பட்டேன், இப்போது என் கண் காண்கிறது என்று ஒரு விதத்தில் இங்கே பார்க்கப்படுகிறது. 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவிக்கிறதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படியே அவர்களுடைய சுத்திகரிப்பின் நாட்கள் நிறைவேறின போது
முதற் பேரான எந்த ஆண் பிள்ளையையும் கர்த்தருக்கு பரிசுத்தமானது எண்ணப்படும் என்று கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அவரை கர்த்தருக்கென்று ஒப்புக்கொடுக்கவும், கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லியிருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டு போனார்கள். அப்பொழுது சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். அவன் மேல் பரிசுத்த ஆவி இருந்தார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் முன்னே மரணம் அடைய மாட்டாய் என்று பரிசுத்த ஆவியினாலே அவனுக்கு அறிவிக்கப்பட்டும் இருந்தது. அவன் ஆவியின் ஏவுதலினால் தேவாலயத்திலே வந்திருந்தான். இயேசு என்னும் பிள்ளைக்காக நியாயப்பிரமாண முறைமையின்படி செய்வதற்கு தாய் தகப்பன்மார் அவரை உள்ளே கொண்டு வருகையில் அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே, உமது வார்த்தையின்படி நான் உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடே போகவிடுகிறீர். புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். வாசிங்க 35 வரைக்கும். அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். 21 சொல்லப்படுது. பிள்ளைக்கு பேஜ் 78. 21ஆம் வசனம். பிள்ளைக்கு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8ஆம் நாளிலே, அது கர்ப்பத்திலே உற்பவியாவதற்கு முன்னே தேவதூதனால் சொல்லப்பட்டபடியே அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இப்படியெல்லாம் ஒன்றா இப்படி பார்த்துக்கிட்டே இப்படி வர்றாங்க. கர்த்தர் சொன்னபடி மரியாள் அவர்களுக்கு பரிசுத்த ஆவியானவராலே உற்பத்தியான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உற்பத்தியாகிறார். பிரசவ காலம் வருகிறது. எல்லாமே அவர் சொன்னபடியே. அதுக்கிடையில் அவங்க எலிசபெத்தை சந்திக்கிறாங்க. 6 மாதத்துக்கு முன்பதாக வயது சென்று இப்பொழுது கர்ப்பவதியாக இருக்கிற யோவான் ஸ்நானகன் அந்த தாய் வயிற்றில் உருவாகி இருக்கிறார், கர்த்தரால் உருவாகி இருக்கிறார். அந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க உண்டன்னா கர்த்தரால் சொல்லப்பட்டது எல்லாம் போய் 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 பார்க்குறாங்க. இப்போ கண்ணால் பார்க்குறாங்க. மரியாள் அவர்கள் கண்ணால் அதை பார்க்கிறார்கள். இப்போ அவர்களுடைய இதிலையும் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். இப்போ இயேசு கிறிஸ்து என்று தேவதூதனாலே இந்த பெயரை விட வேண்டும் என்று சொல்லப்பட்டபடியே அந்த பெயரையும் விடுகிறார்கள். எல்லாமே சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுது. அந்த நிறைவேறுகிற அந்த காரியத்தை, அந்த சம்பவத்தை, அந்த காட்சியை கண்ணால் பார்க்குறாங்க. இப்போ ஏசப்பாவையும் பார்க்குறாங்க. சரீரத்தில் இருக்கிற ஏசப்பாவையும் என்ன எப்படி பார்க்குறாங்க? குழந்தையாக பார்க்குறாங்க. என்ன இருக்காங்க? குழந்தையாக பார்க்குறாங்க. குழந்தையாக பார்க்குறாங்க. இப்போ 8ஆம் நாள் குழந்தை பிறந்து 8வது நாள் ஆலயத்துக்கு கொண்டு வரணும். குழந்தைய ஆலயத்துக்கு கொண்டு வரணும். முறைமையின்படி கொண்டு வர்றாங்க. அவங்களும் யோசேப்பும் கூட்டிக்கிட்டு குழந்தைய எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அங்கே சிமியோன் என்னும் ஒரு தேவ மனிதர் அங்கே இருக்கிறார் ஆலயத்தில். அவர் ஒரு இடத்துல இருக்கிறார். பட் ஆலயத்துக்கு போக்கும் வரவுமா இருக்கிறவர். அவருக்கு பரிசுத்த ஆவியானவர் அவரை இருதயத்தை ஏவி, இன்னைக்கு ஆலயத்துக்கு நீ போ என்று சொல்ல அவர் ஆலயத்துக்கு வரார். அவரிடத்துல கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார். என்னன்னு 26ஆம் வசனத்தில், கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும், ஏசப்பாவை நீ பார்க்கும் மட்டும், முன்னே பார்க்கறதுக்கு முன்னே நீ மரணம் அடைய மாட்டாய். ஏசப்பாவை பார்த்த பிறகுதான் நீ மரணம் அடைவாய்.
அப்போ அவருக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும்? ஏசப்பா எப்படி, யார், என்ன, எப்படி இருப்பார், நான் எப்படி கண்டுபிடிப்பேன்? நான் வயது சென்ற ஒரு மனிதர், அவர் வயதானவர், 80 வயதுக்கும் மேற்பட்ட வயதானவர், சிமியோன் வயதானவர். எப்படி நான் எங்கே போய் எதில் பார்ப்பேன், ஏது பார்ப்பேன் என்கிற அநேக சந்தேகங்கள் இருந்திருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார் என்றும், சிமியோன் மேலே தேவ ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை அவர் காதில் கேட்டார். யார்? சிமியோன் கேட்டார். கர்த்தருடைய கிறிஸ்துவை நீ காணும் மட்டும் மரணமடைய மாட்டாய் என்று. யோசித்திருப்பார்ல, வயசும் ஆயிடுச்சு, இன்னும் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன ஆகல? கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறலை. ஆனால் கர்த்தர் ஒரு குறித்த காலத்தை வைத்திருந்தார், குறித்த காலத்தை வைத்திருந்தார். ஏசப்பா பிறக்கத்துக்கு முன்னாடி இவர் எப்படி பார்க்கறது? வார்த்தையே என்னது? கிறிஸ்துவை, நீ கர்த்தருடைய கிறிஸ்துவை கண்ட பிறகுதான் உனக்கு மரணம், அதுக்கு முன்னாடி கிடையாதுன்னு. இப்போ ஏசப்பா பிறந்துட்டாரு. ஏசப்பா பிறந்துட்டாரு. பிறந்து 8 நாள் ஆகுது. 8வது நாள் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு வராங்க. இன்றைக்கி அவர் வரப்போகிறார். ஏசப்பா ஆலயத்துக்கு வரப்போகிறார். வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்கள் இன்னும் என்னென்ன அவர் எத்தனை லோகங்கள் இருக்கோ அத்தனையும் படைத்தவர் ஒரு சிறு பாலகனாக இந்த ஆலயத்துக்கு வரப்போகிறார். மரியாளையும் யோசேப்பையும் சர்வ ஜனத்தையும் சுமக்கிறவர் இப்போ மரியாள் சுமந்து எடுத்துகிட்டு வர மாதிரி வராரு. மரியாள் சுமந்து எடுத்துக்கிட்டு வர மாதிரி வராரு. ஆனால் உண்மையிலேயே இவங்களை எல்லாரையும் சிருஷ்டித்தவரும் அவங்கள எல்லாரும் தாங்கி ஆதரித்து தாங்கி நடத்துகிறவர் அவங்க கையில் இப்போ ஒரு குழந்தையாக இருக்கார். அவங்க கையில் என்னவா இருக்கிறாரு? சின்ன குழந்தையாக இருக்கிறார். இப்போ ஆலயத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சிமியோனுக்கு சொல்லப்பட்ட நிறைவேறுகிற ஒரு காலம் அவருக்கு வந்துருச்சு. காலமும் நேரமும் அவருக்கு வந்துருச்சு. இப்போ ஏசப்பா ஆலயத்துக்கு வராரு என்று அறிந்ததுனால ஆவியானவர் அவரை ஆலயத்துக்கு போக சொல்லிட்டார். ஆலயத்துக்கு போய் என்று அங்கே போன பிறகுதான் அவர் அங்கு பிள்ளையை கையில், அவன் கையில் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு, அவன் அவரை தன் கையில் ஏந்தி கொண்டு, இதை அவர் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டார் சிமியோன். அவர் என்ன கற்பனையில் எப்படி யோசிந்திருப்பாரோ தெரியல. ஏசப்பாவை எப்படி பார்ப்பேன், என்ன ஏது, ஒருவேளை பெரியவராக வாலிபராக எப்படி பார்ப்போன்னு நினச்சிருப்பாரோ, கை குழந்தையாக பார்ப்பானோ என்ன, அப்படிலாம் நினச்சிருப்பாரோ தெரில. ஆனால் கையில் குழந்தையை ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, தேவனை ஸ்தோத்தரித்து ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படியே உமது அடியானை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். நீர் சொன்ன வார்த்தை நிறைவேறுது. வார்த்தையின் தேவனை என் கண்ணு இப்போ பார்க்குது. என் கையில் வச்சிருக்கிறேன். இப்போ என்னை சுமக்கிறவரே அவர் தான். அவர் இந்த பாத்திரமாக வந்திருக்க, ரட்சிப்பின் பாத்திரமாக வந்திருக்கிறதுனால ஒரு குழந்தையின் வடிவத்தில் இருக்கிறார். குழந்தையாக பாலகனாக இருக்கிறார் சிமியோன் கையில். எப்படி இருந்திருக்கும் அவருக்கு ஆனந்தம்! வானத்தையும் பூமியும், அவருக்கு வானம் சிங்காசனம், வானம் சிங்காசனம், மேகம் இல்லை, வானம் சிங்காசனம், பூமி பாதபடி. அவரை வச்சுக்க முடியுமா கையில்? அவர் படைத்த அண்ட சராசரங்களை காட்டிலும் அவர் பெரியவர். பூமி இல்லை, அண்ட சராசரங்கள், அகில லோகம், என்னென்ன லோகம் இருக்கோ அத்தனை லோகத்தை விட அவர் பெரியவர். கர்த்தராகிய தேவன் பெரியவர். அவரை யாராவது தூக்க முடியுமா? கையில் வச்சுக்க முடியுமா? ஆனால் ரொம்ப எளிமையாக எளிதாக கை குழந்தையாக இருக்கார். கை குழந்தையா ஒரு சில கிலோ வெயிட்டு தான் இருக்கும்.
அதில் கையில் இருக்கிறார். இந்த ஆனந்தத்தில் அவர் தேவ ஆவியில் இருக்கிற அவர் சொல்கிறார், புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை, இந்த உலகத்தில் அவர்ப்பா ரட்சிப்பை தரப்போகிறார், அந்த ரட்சணத்தை என் கண் கண்டது என்றார். என் கண் கண்டது. உம்மை குறித்து அநேக வருஷங்களுக்கு முன்பு, இன்னும் கிறிஸ்து பிறக்கலை, அவருக்கு சொல்லப்பட்ட போது பிறந்திருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் சொல்லப்பட்டு எத்தனை வருஷம் கழித்து இந்த வார்த்தை நிறைவேறிச்சோ அவர் குறித்த காலத்தில் நிறைவேறிச்சு. அவர் காது கேட்டது, இப்போ அவர் கண்ணு பார்த்தது, இப்போ கை அவர் மொத்தமும் உணர்றாரு. அந்த ஆனந்தத்தில் உணர்றாரு. உணர்ந்து சொல்றாரு, அவரை குறித்து சொல்லப்பட்டவைகளுக்காக யோசேப்பும் அவருடைய தாயாரும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்போ தேவதூதன் மரியாள் அவர்களிடத்துல, யோசேப்பின் இடத்துல பேசுனது சொப்பனத்தில் வந்து பேசுகிறாரு, நீ மரியாளை சேர்த்துக்கொள்ள ஐயோ அச்சப்படாத, அவளுடைய உற்பத்தி ஆகிறது பரிசுத்தருடையது அதுன்னு சொல்லி அந்த இதெல்லாம் ஓகே. ஆனால் மரியாளிடத்தில் தேவதூதன் பேசுனது நிறைய டீட்டெயில், நிறைய விவரங்கள், நிறைய வார்த்தைகள், நிறைய காரியங்கள் நிறைய அது மரியாளுடைய இருதயத்துக்குள்ள பத்திரமாக காத்து கொண்டு இருந்ததுனால ஒவ்வொருவரும் கர்த்தரை குறித்து சொல்லப்படுகிறது, கர்த்தரை குறித்து சொல்லப்பட்டது எல்லாம் நிறைவேறுகிறத அவங்க கண்ணால பார்த்துக்கிட்டே வர்றாங்க. யார் பார்த்துக்கிட்டு வராங்க? மரியாள் அவர்கள் தேவதூதனால் சொல்லப்பட்ட தேவ வார்த்தைகள் எல்லாம் அப்படியே அவர்கள் குறித்த கர்த்தர் குறித்த அந்த காலத்தில் அவர்களுக்கு பிரசவம் நேரம் நேரிட்டது. வாசிப்போம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. அந்நாட்களில் உலகமெங்கும் குடிமதிப்பு எழுதப்பட வேண்டும் என்று அகுஸ்துராயனால் கட்டளை பிறந்தது. அந்நாட்களில் உலகம் எங்கும் குடிமதிப்பு, பிறந்தவங்க யாருன்னு லிஸ்ட் வரணும், பிறந்தவங்க யாருன்னு லிஸ்ட் வரணும்னு ராஜா ஆர்டர் போட்டுட்டான். ஆர்டர் போட்டதுனால இவர்களும் ஒரு தேசத்தில் கூடியிருக்கிறார்கள், ஒரு இடத்துல இவர்கள் வசிக்கிறார்கள், இவர்களும் போய் பதிவு செய்யணும். குடிமதிப்பை போய் என்ன செய்யணும்? பதிவு செய்யணும். 2ஆம் வசனம் பாருங்க. சீரிய நாட்டிலே சிரேனேயு என்பவன் தேசாதிபதியாயிருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. அந்தபடி குடிமதிப்பு எழுதப்படும்படிக்கு எல்லாரும் தங்கள் தங்கள் ஊர்களுக்கு போனார்கள். அவங்க ஊருக்கு போகணும், சொந்த ஊருக்கு போகணும். பிறந்த அந்த ஊர்களில் அந்த காலத்தில் பிறந்த அந்த ஊர் ஆஸ்பத்திரி, அந்த ஊரில் இருக்கிற இதில் பதிவு செய்கிற காலங்கள் இருந்தது. அதுக்கும் முன்னெல்லாம் கிடையாது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஒரு 50, 60, 80 வருடங்களுக்கு முன்பெல்லாம் இருந்திருக்குது போல் இருந்திருக்கும். இது ரொம்ப அநேக 1000 ஆண்டுகளுக்கு முந்தி உள்ள ஒரு சம்பவம். அப்போ குடிமதிப்பு பார்ப்போம். 4ஆம் வசனம். அப்பொழுது யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதப்படும்படி கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்தூரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. பாருங்க, பிரசவம். அப்போ அங்கே போயிருக்கிற நேரத்தில் பிரசவ வலி, லேபர் பெயின் வந்துருச்சு. அதுவும் கர்த்தர் குறித்த காலமும் நாளும் வேலையாக இருந்தது. அது இல்லாமல் அது சம்பவிக்காது, இல்லைன்னா சம்பவிக்கவே இப்போ தாவீதின் ஊராகிய பெத்லகேமுக்கு வந்துட்டாங்க. அது யோசேப்புக்கும் சொந்த ஊர் வந்துட்டாங்க. அது சொந்துட்டாங்க. தாவீதின் வம்சத்தை சேர்ந்தவர் தான் யோசேப்பு. இப்போ வந்துட்டாங்க. தாவீதின் வம்சத்தில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறப்பார் என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படி இப்போ பிரசவ காலம் நேரிட்டது. இப்போ பிரசவம் நேரும்போது இதில் அப்படி இருக்குது. ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா எதுவும் இருக்காத மாதிரி இருக்கும். ஆனால்
அவங்க அலன்னு எங்கெங்கே சத்திரங்கள் எங்கெங்கெல்லாம் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் ஒரு வீடாவது ஒரு சத்திரமாவது கிடைக்கும், ஒரு நல்ல இருப்பிடம் கிடைக்கும் என்று அவர்கள் அலைந்து அலைந்து திரிகிறார்கள். இதற்கு இடையில அவங்க வழியில் துடிச்சிக்கிட்டேலாம் இருப்பாங்க. மரியாள் அவர்கள் வழியில் துடிச்சிட்டு இருப்பாங்க இல்லையா? அண்ணே அந்த பரபரப்பும் அந்த படபடப்பும் அந்த இதில் இருந்திருப்பார். யோசேப்பு இருந்திருப்பார். என்ன நேரிடுமோ என்ன ஆகுமோ என்று. என்ன நேரிடுமோன்னு, என்ன பனி நேரம், நல்ல பனி நேரம், நல்ல குளிர்காலம். என்ன காலம்? சரியான குளிர்காலம், டிசம்பர் குளிர்காலம். குளிர்காலத்தில் அவர்கள் எப்படிப்பட்ட நடுக்கமும் பயத்தோடு கூட இருந்திருப்பார்கள். எல்லாரிடத்துலையும் போய் கெஞ்சுறாரு. அதற்கு என்ன காசோ பணமோ அதை கொடுத்துட போகிறாரு. கெஞ்சுறாரு. எங்கேயுமே கிடைக்கல. மாட்டு கொட்டாய் தான் ஒருத்தன் இடம் தரான், இங்கே தான் இருக்குது, இதை வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கிங்கன்னு. அவர் அதில் பிறக்கணும்னு அவருடைய சித்தம். நமக்காக பிறக்கணும் என்று எளிய முறையில் மக்கள் வருவதற்கு அவர் அங்கே தான் அவர் வார்த்தையின்படி அவர் சித்தத்தின்படி அங்கே பிறக்கணும் என்று. 7ஆம் வசனம். அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதிருந்தபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தினாள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அஞ்சனமே பரமசேனையின் திரள் அந்த தூதருடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்திற்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி. அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த ராத்திரியில், அந்த ராத்திரியும் விடியற் காலம் இருக்கிற அந்த இடைவெளிய நேரத்தில் எப்படி இருந்திருக்கும் அவர்களுக்கு? தடார்னு ஒரு வெளிச்சம் பட்டுன்னு வந்தோன்னா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? மூச்சு ஆகி எல்லாம் தொப்புன்னு எல்லாம் உழுந்துட்டு இருப்பாங்க, எல்லாரும் அலறிட்டு இல்லையா? துண்டா காணும் துணியை காணும் ஒரே ஓட்டமாக ஓடி இருப்பாங்க. தேவதூதர்களை அவங்க பார்த்ததே கிடையாது. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆனால் அவங்க பார்த்தது கிடையாது. அவங்க கேட்கவும் இல்லை, தேவதூதர்களை பார்க்கணுன்னெலாம் கேட்கல. அவங்களுக்கு தான் அந்த ஒதுக்கப்பட்ட ஜனங்க, ஒதுக்கப்பட்ட மக்களுக்கு தான் அந்த மேய்ப்பர்களுக்கு தான் தேவதூதனை கர்த்தர் அனுப்புகிறாரு. அதை அவங்களுக்கு பார்த்த உடனே அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? அவங்களுக்கு இந்த சங்கதி எல்லாம் அவங்க சொல்கிறாங்க. இதோ எல்லா ஜனத்துக்கும், ஒரு ஜனத்துக்கு இல்லை, யூத ஜனத்துக்கு இல்லை, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்லி, இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். மரியாளுக்கும் யோசேப்புக்காக பிறந்திருக்கிறார் என்றல்ல, ஒரு கூட்ட ஜனத்துக்காக பிறந்திருக்கிறார் அல்ல, சர்வ ஜனத்துக்காக, ஜனமாகிய உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று அவங்க வர்றாங்க, பேசுகிறாங்க. தேவதூதர்கள் சொல்கிறாங்க, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்க, கொள்கிறாங்க. இப்போ கேட்டுட்டு அது எந்த இடம்னு சொல்லிட்டாங்க. சொல்லிட்டு இப்போ அவங்க போகலாம், அந்த இடத்துக்கு போகலாம் என்று புறப்படுகிறாங்க. இந்த மேய்ப்பர்கள் புறப்படுறாங்க. அப்போ அவங்க என்ன, தங்கள் மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கிற மந்தைகளெல்லாம் என்ன பண்ணுறது? அந்த நேரத்தில் ஒன்று அந்த இடத்துல வேறு யாரோ ஒருத்தர் வசமாக ஒப்படைச்சிட்டு அவங்க வந்திருக்கக்கூடும். 16ஆம் வசனம். தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணையிலே கிடத்தி இருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கஷ்டப்பட்டு வந்திருக்கணும் அவங்க. எங்கள் அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இன்னைக்கு
இருக்குது. இவ்வளோ வசதிகள், இவ்வளவு மேப்பு, கூகுள் மேப்பு அது இதுன்னு இருந்தே தடுமாறுகிறோம். இடம் எங்கே இருக்குது ஏது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுல. ஒன்றுமே அன்றைக்கு எந்த விதமான வசதி இல்லாத காலத்தில் நட்சத்திரம் வழி நடத்தினது அதெல்லாம் இருக்குது வேதத்தில். ஆனால் இவர்கள் அதை எவ்வளவு அழகாக அந்த இடத்த சேர்ந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதுவும் தேவன் அனுக்கிரகம் பண்ணியிருக்கணும். இவ்வளோ தூரம் அவங்களுக்கு எடுத்து சொல்லி தேவதூதர்களை அனுப்பி சொன்னதுக்கு அதுவும் ஒரு அனுகூலத்தை உண்டு பண்ணி கொடுத்துருப்பார், கரெக்டாக சேரும்படி. அவங்களும் கரெக்டாக பிள்ளையை பார்க்குறாங்க. பிள்ளையை முன்னணியில் கிடைத்திருக்கிறத ஏன்னா 12ஆம் வசனம் சொல்லப்படுது, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடைத்திருக்கிறதை காண்பீர்கள். வேற ஏதாவது பிள்ளையை பார்த்துடக்கூடாது. அதனால் கரெக்டாக சொல்லி அனுப்புகிறாங்க, பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியில் கிடக்கிறதை காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம், எங்கும் தப்பு நடத்தக்கூடாதுன்னு கரெக்டாக சொல்லி அனுப்புகிறாங்க. இதுதான் அடையாளம், கரெக்டாக போய் பாருங்கன்னு சொல்லிட்டு. 16ஆம் வசனத்தில் அவர்கள் தேவதூதர்கள் சொன்னபடியே இவர்கள் மேய்ப்பர்கள் பார்க்குறாங்க. தீவிரமாய் மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடைத்திருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். அடையாளம் பார்த்துட்டாங்க, அடையாளம் பார்த்துட்டாங்க. இப்போ பாருங்க 17. கண்டு பிள்ளையை குறித்து என்ன போட்டிருக்கு? கண்டு. என்ன போட்டிருக்கு? கண்டு. கண்டு. என்ன? கண்டு. கண்டு. சொல்லப்பட்ட வார்த்தையை இப்போ கண்ணில் கண்டு. உம்மை குறித்து கேள்விப்பட்டேன். இப்போ கண்ணில் என்ன செய்கிறோம்? இவங்களும் பார்க்குறாங்க, மரியாளும் பார்க்குறாங்க, யோசேப்பும் பார்க்குறாங்க. ஆலயத்தில் சிமியோனும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை கேட்டார். அந்த வார்த்தையின் நிறைவேறுதலையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் பார்த்துட்டார். அப்போ அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் சொன்ன வார்த்தை நிறைவேறுவதை அவருடைய பிள்ளைங்க என்று சொல்லிக் கொள்கிறவங்க அவரால் பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? டவுட்டு தான். அவருடைய பிள்ளைங்க பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? கர்த்தரால பார்ப்பாங்க. மேய்ப்பர்களுக்கு தேவதூதர்கள் சொன்னது போய் பார்த்தாங்க, அடையாளம்லாம் சொன்னாங்க, போய் பார்த்தாங்க, கர்த்தரை நாமத்தை மகிமைப்படுத்தி துதித்துட்டு கடந்து போனாங்க. இது எல்லாம் ஒன்றுன்னா சொல்லப்படுறதெல்லாம் நிறைவேறுவதை இவர்கள் மரியாள் அவர்கள் அதை கேட்டு எவ்வளவு சத்தியம் எவ்வளவு உண்மை என்பது மட்டுமல்ல, இன்னும் என்ன இதுக்கு பிறகு நிறைய காரியங்கள் இருக்கு. சிமியோன் வேற நிறைய சொல்லிட்டார், வரிசையாக சில காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டார். அது எல்லாமே ஒரு காலத்தை குறித்து, அந்த காலத்துக்குள்ளே நடக்க போகிறதை குறித்து சொல்லிட்டார். என்ன சொல்ல அப்போ கண்டு 17ஆம் வசனம் வாசிங்களேன். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். என்று அதே லூக்கா 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமும் 51ஆம் வசனமும். மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாளோ அந்த சங்கதியெல்லாம் அயல் வீட்டுக்காரியினிடத்தில் போய் சொல்லிக்கொண்டே வந்தாள். அயல்வாட்டுக்காரியினிடத்தில் தன் உறவினரிடத்தில் சொல்லிக்கொண்டு வந்தாள். ஆமென். அப்படியா போடுங்க. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்தில் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தாள். 51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து கொண்டாள். இந்த சம்பவம் இதையும் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாங்கன்னா, பண்டிகைக்கு ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஏசப்பாவை கூட்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போகிறாங்க. போனால் ஏசப்பாவை காணலை, கூட்டத்தில் ஏசப்பாவை காணலை. தேடுன்னு தேடுறாங்க. 3 நாளாக குழந்தைய தேடுறாங்க. எங்கன்னு தேடும்போது 46ஆம் வசனம்.
3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்களை வினாவவும் கண்டார்கள். 3 நாளைக்கு பிறகுதான் ஏசப்பா கிடைக்கிறார் அம்மா அப்பாவுக்கு. 3 நாளைக்கு பிறகு பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? எப்படி பரிதபிச்சுட்டு இருந்திருப்பாங்க? எப்படி அழுது கூப்பாடு போட்டு கிடப்பாங்க? வாக்குத்தத்தம் பண்ணின பிள்ளை, தேவதூதன் வந்து சொல்லி பிறந்த பிள்ளை, உலக இரட்சகர், உலக மீட்பராய் வந்திருக்கிறவர், அவரை குறித்து சொல்லப்பட்ட மகிமையான காரியங்களை எல்லாம் கேட்டு தகுதியற்ற என் வாழ்க்கையில் மரியாள் அவர்கள் வாழ்க்கையில் கிறிஸ்து பிறக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியம், அவர்களை தெரிந்து கொண்டது ஒரு ஸ்லாக்கியம், அநேக ஸ்லாக்கியங்கள் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு விலையேற பெற்ற யாராலும் ஈடு செய்ய முடியாத ஒரு பிள்ளை இப்போ காணலை. எப்படி நம்ம கையை விட்டு பிள்ளை காணாமல் போயிடுச்சு என்று 3 நாளைக்கு பின்பு தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருந்தார். போதகர்கள் நடுவில் உட்கார்ந்திருந்தார். அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவையும் கண்டார்கள். அவர்களை 47 வாசிப்பாங்க. அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாறுதரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். தாய் தகப்பன்மாரும் அவரை கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அப்பொழுது அவருடைய தாயார் அவரை நோக்கி, மகனே, ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய்? இதோ உன் தகப்பனும் நானும் விசாரத்தோடே உன்னை தேடினோமே என்றார். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார். தங்களுக்கு அவர் சொன்ன வார்த்தையை அவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். தகப்பனுக்கும் தாய்க்கும். ஆனால் அவங்களுக்கு தகப்பன் தாய் இவர் தான். ஆனால் அந்த உலகத்தில் அவர் இரட்சகராக பிறந்திருக்கிறதுனால அவர் அதற்கு கட்டுப்பட்டு கீழ்ப்படிந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார் என்று சொல்லப்படும். கீழ்ப்படிதலுக்கு அவர் தான் முன் உதாரணம், கீழ்ப்படிந்திருந்தார் என்று. அவருடைய தாயார் இந்த சங்கதியெல்லாம் தன் இருதயத்தில் வைத்து கொண்டாள். தன் இருதயத்தில் வைத்து கொண்டார்கள்னா அதுக்கு என்ன சம்பவம் என்றதுக்காகத்தான் இது வாசிக்கப்பட்டது. இது வாசிக்கப்பட்டது. கடைசியாக லூக்கா 17ஆம் அதிகாரம் 11-19 வாசிங்க. 11-19. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணுகையில் அவர் சமாரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகமுள்ள மனுஷர் 10 பேர் அவருக்கு எதிராக வந்து தூரத்திலே நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். அவர்களை அவர் பார்த்து, நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்பி வந்து உரத்த சத்தத்தோடே தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தருகே முகங்குப்புற விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாயிருந்தான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் அல்லவா, மற்ற 9 பேர் எங்கே? தேவனை மகிமைப்படுத்துகிறதற்கு இந்த அந்நியனே ஒழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோமே என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். பாருங்க, பின்பு இங்கேயும் போட்டப்பட்டிருக்கு 17. பின்புனா அதுக்கு முன்னாடி நிறைய காரியங்கள், கர்த்தர் செய்த காரியங்கள் இருக்கிறதுனால தான் பின்பு என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பின்பு அவர் எருசலேமுக்கு பிரயாணம் பண்ணி வருகையில் சமரியா, கலிலேயா என்னும் நாடுகளின் வழியாக நடந்து போனார். அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்த போது குஷ்டரோகம் உள்ள மனுஷர், குஷ்டரோகம்லாம் குணமாகாது, குஷ்டரோகம்லாம் குணமாகாது அக்காலத்தில். இப்போ இருக்க நிறைய ட்ரீட்மெண்ட்டுகள்லாம் இருக்குது, கடவுளுடைய கிருபையில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் சுத்தம், குஷ்டரோகத்துக்கு குணமே ஆகாது. அப்போ குஷ்டரோகம் உள்ள 10 பேர் அவருக்கு எதிராக. ஆனால் ஊருக்குள்ளேயும் விட மாட்டாங்க, ஊருக்கு வெளியில் இருக்கணும், அவங்க புறம்பே இருக்கணும், அவங்க தனியாக ஒரு குடிசையோ ஏதோ ஒன்று போட்டு அங்கே தனியாக தான் இருக்கணும். மக்களோட மக்களாக அவங்க இருக்கிறதுக்கு அந்த காலத்தில் அனுமதி கிடையாது அக்காலத்தில். அப்போ எதிராக வந்து நின்று, இயேசு ஐயரே, எங்களுக்கு இரங்கும் என்று சத்தமிட்டார்கள். காலையில் இரக்கத்தை குறித்து தானே பேசினார்.
இவர்களும் என்ன கேட்குறாங்க? சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டவங்க. குஷ்டரோகம் எதனால் வந்ததோ. ஆனால் அதில் 10 பேர் ஏசப்பாவை குறித்து கேள்விப்பட்டவும், அதுவும் ஏசப்பா அந்த கிராமத்து வழியாக வரும்போது இந்த குஷ்டரோகிகளில் ஒருத்தனுக்கு தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கணும் என்பது அவருடைய விருப்பம். அதில் இந்த 10 பேரில் ஒருத்தன் உண்மையாக இயேசுவை தேடுறான்னு அவர் அறிஞ்சிருக்கிறார். சுகம் கிடைக்கணும்னு தேடுறவன் 10 பேர், ஆனால் உண்மையிலேயே ஏசப்பாவை தேடினவன் ஒருத்தர் இருக்கான். அந்த 10 பேரில் ஒருத்தர் இருக்கிறான். அப்போ ஏசப்பாவுடைய 3 வருஷ ஊழிய பாதையினுடைய அட்டவணையில் இவனையும் குறித்து வச்சுருந்துருக்கிறார். இவனையும் குறித்து வச்சிருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நம்மையும் குறித்து வச்சிருப்பார். அப்போ வதுவத்தை இயேசு ஐயரே எங்களுக்கு இறங்கும் என்று சத்தமிட்டார்கள். எங்களுக்கு குஷ்டரோகம் இருக்கு, எங்கள் குஷ்டரோகத்தை நீக்குங்க அப்படின்னு அவங்க சொல்ல வரத்துக்கு முன்னாடியே பாருங்க சத்தமிட்டார்கள். 14 அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய், வேற எதையும் கேட்கல, உங்களுக்கு குஷ்டரோகம் எப்படி வந்தது ஏது என்ன அதெல்லாம் ஒன்றும் கேட்கல. அவர்களை அவர் பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை காண்பியுங்கள் என்றார். இப்போ நீ சுகமடைய கடவாய், குஷ்டரோகம் உன்னை விட்டு நீங்கள் கடவுது, அதெல்லாம் எந்த வார்த்தையும் தவப்புன்னு சொல்லலை. இந்த வார்த்தையை தான் இந்த இடத்துல பயன்படுத்துகிறார். என்னன்னு, அவர்களை பார்த்து நீங்கள் போய் ஆசாரியர்களுக்கு உங்களை போய் காமிங்க, உங்களை போய் காமிங்க அப்படின்றார். நாடா இப்படி சொல்லிட்டாரே அப்படின்ட்டு, சரி நீ ஒன்று பார்வையடைவாயாகன்னு நம்ம கேட்டிருக்கிறோம். நீ மறுக்கை அவனுக்கு ஆறுதலாம் அவனை கேள்விப்பட்டிருக்கோம். அவர் செய்கிற அற்புதங்கள் லட்சமான அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் இங்கே உனக்கு குஷ்டரோகம் போயிடுச்சு அது இதெல்லாம் எதுவுமே சொல்லலை. நீ போய் ஆசாரியன் இடத்துல போய் என்ன செய், போய் காண்பி என்று சொல்கிறாரு. அவங்க அந்த ஆசாரியன்கிட்ட கிட்ட போகிற நேரத்தில் அவங்க நல்லாயிட்டாங்க. அவங்க என்ன ஆயிட்டாங்க? கர்த்தரால நல்லாயிட்டாங்கன்னா என்ன போயிடுச்சு? குஷ்டரோகம் ஒன்று கூட உடம்புல இல்லை. இப்போ எவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. எத்தனை வருஷ காலத்தில் வந்ததோ, அவங்க எவ்வளோ காலத்தில் இது இருந்தாங்களோ, அப்போ எவ்வளவு அவமானம், சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட நிலைமை, சமமாக வாழ முடியாது, என்ன குடும்பத்தோடு இருக்க முடியாது, என்ன அப்போ எல்லா விதத்திலையுமே அவங்க தள்ளப்பட்டு போன அவங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய அடி, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய அடி. அப்போ எவ்வளோ பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்கிறாரு. எந்த பணத்தினாலும், எந்த அதிகாரத்தினாலும், வேறு எந்த சக்தினாலும், தேவனை தவிர்த்து எந்த சக்தினாலும், எந்த ஆவினாலும் இந்த சுகத்தை கொடுக்க முடியாது. ஏசப்பாவை தவிர இந்த சுகத்தை யாராலையும், சிருஷ்டிகரை தவிர வேறு யாராலையும், சர்வ வல்லமுள்ள தேவனை தவிர வேறு யாராலும் கொடுக்கவே முடியாது. உலகத்தையே விற்று கொடுத்தாலும் இந்த குஷ்டரோகம் சரியாகாது, குஷ்டரோகம் சரியாகாது. அப்படி ஏற்பட்ட நேரத்தில் அவருடைய இரக்கம் அவர்கள் மேலே வந்து வார்த்தையாய் வந்து நீங்கள் போய் காண்பீங்கன்னு சொல்கிறாரு. அதை ஏற்றுக்கிட்டு தான் போகிறாங்க. அந்த சந்தோஷத்தை அடைந்த பின்பு அவங்க யார்கிட்ட வரணும்? உடனே இந்த சந்தோஷத்துக்கு சொந்தக்காரர், இந்த சுகத்துக்கு நம்ம கொடுத்த சொந்தக்காரர் அவர் தான். நேராக எங்கே ஓடி வரணும்? 10 பேரும் வரலை, ஒருத்தன் தான் வந்தான். 9 பேரும் ஓட்டான். 10 பேரை நம்ம எதில் இருக்கிறோன்னு ஆண்டவருக்கு தான் தெரியும். 10 பேர் வந்தாங்க இல்லையா, அந்த 10 பேரில் 9 பேர் ஓட்டானுங்க இல்லையா, அந்த 9 பேர் ஓடினதில் இருக்கிறோமா, ஒருத்தன் மட்டும் ஓடோடி வந்து அவர் பாதத்தில் முகங்குப்புற விழுந்து ஏசையரேன்னு அவரை வந்து அப்படியே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டானே, அதில் இருக்கிறோமான்னு அவருக்கு தான் தெரியும். அவருக்கு தான் நம்மளை அவர் சொன்னதை கேட்டதை கண்ணால் பார்க்கும்போது 9 பேர் போல உள்ள ஆளுகளாக இருக்கிறோமா, இந்த சமாரியன் ஓடி வந்து கர்த்தர் பாதத்தில் விழுந்து அவரை பற்றி கொண்ட சமாரியனா இருக்கிறோமான்னு அன்னைக்கு தான் தெரியும். கர்த்தர் குறித்திருக்கிற காலத்தில் தான் தெரியும். அப்போ அப்பொழுது இயேசு 10 பேர் அல்லவா என்றார். 9 பேர் எங்கே என்றார். அவருக்கு தெரியும் 9 பேர் வரமாட்டானுங்கன்னு தெரியும்.
தேவனை மகிமைப்படுத்துவதற்கு இந்த அந்நியனே தவழிய மற்றொருவனும் திரும்பி வர காணோம் என்று சொல்லி அவனை நோக்கி, நீ எழுந்து போ, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். அப்படின்னா இவனுக்கு இந்த குஷ்டரோகம் லைஃப்பில் கடைசி மூச்சு வரைக்கும் வராது, திரும்ப வராது. 9 பேர் ஓண்டாங்கல்ல, குஷ்டரோகம் நல்லாயி ஏசப்பாவை மறந்துட்டு சுகம் கொடுத்தவர இந்த நிந்தையிலிருந்து, இந்த அவமானத்திலேருந்து, இந்த கண்ணீர்லேருந்து, இந்த ஒதுக்கப்பட்ட நிலைமையிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து, துயரத்திலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த தீரா வியாதியிலிருந்து அற்புத சுகமளித்த தேவனை மறந்து ஓடினாங்க இல்லையா, அவங்களுக்கு கொஞ்ச நாளில் திரும்ப வந்துருக்கும். திரும்ப அதை விட அதிகமாக வந்திருக்கும், அதை விட அதிகமாக வந்திருக்கும். இவனோ கத்தர் கொடுத்த சுகத்தையும் கத்தரையும் பிடிச்சிக்கிட்டான். அதனால் அவனுக்கு திரும்ப அந்த அப்படின்னா திரும்ப அந்த கஷ்டம், திரும்ப அந்த பாடு, திரும்ப அந்த உபத்திரம், திரும்ப அந்த அவமானம், திரும்ப அந்த வியாதி, திரும்ப அந்த தலைகுனிவு இவனுக்கு கிடையாது. இவனுக்கு கிடையாது. அவரை குறித்து கேள்விப்பட்டான், அவரை குறித்து அவரை பார்க்கவும் வந்துட்டான், அவர் வார்த்தையை கேட்டான், அந்த அற்புத சுகத்தை பெற்றான், கொடுத்தவரும் பெற்று தந்தவரோட ஐக்கியமாயிட்டான். நாம் யாரோட இருக்கிறோம் என்று அவர் குறித்த காலத்தில் அவர் நிறைவேற்றும் போது தெரிய வரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எல்லாம் நம் ஒவ்வொருவருக்கும் பல கோடி மடங்காய் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் உம்மண்டையிலே வருகிறோம். தந்தையாகிய தேவனை, மிகுந்த கிருபையின் இரக்கத்தின் தயவினாலே தாங்கி ஏந்தி சுமந்து தப்புவித்து கண்மணியாய் காத்து உம்முடைய ஆவியின் பலனை தந்து உம்முடைய சத்துவத்தை தந்து ஓங்கி ஆண்டவரே நிலை நிற்கும்படி, உண்மையிலே நிற்கும்படி செய்து, காலூன்றும்படி செய்து, நிற்கும்படி செய்து, நிலைக்கும்படி செய்து ஆண்டவரே என்றையும் அசையாத உறுதி வாய்ந்த உங்களுடைய பரிசுத்த கரத்தினாலே பலப்படுத்தி இந்த நாளின் ஆராதனை நீர் எங்களுக்கு நடத்தி கொடுத்த மேலான கிருபைகளுக்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற ஆராதனையில் இணைந்த பிள்ளைகள், ஸ்தோத்திர பலியிலே பங்கு பெற்ற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைத்து, கவலைகளை மாற்றி, துக்கங்களை நீக்கி, கடன்களை நீக்கி, பாடுகளை நீக்கி, அவமானங்களை நீக்கி, ஆண்டவரே குனிய முடியாத நிலைமைகளை எல்லாம் நீக்கி நிமிரக்கூடிய கிருபைகளை தந்து இழந்ததை யாவும் சுதந்திரித்து உமது நாமத்திற்கு மகிமையாய் ஒவ்வொருவரும் வாழ்ந்து உமது நாமத்துக்கு மகிமையாய் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. 10 குஷ்டரோகிகளிலே 9 குஷ்டரோகி சுகத்தை பெற்று ஆண்டவரே சுகத்தை பெற்றார்கள். சுகத்தை கொடுத்த உம்மை இழந்து போனார்கள். அதனாலே அவர்கள் உம்மை இழந்ததனாலே சுகத்தையும் கொஞ்ச காலத்தில் இழந்திருப்பார்கள். அந்த லிஸ்ட்டில் நாங்கள் இருந்துராதபடி மேனாடி ஓடி வந்த அந்த சமாரியன் உம்முடைய பாதத்திலே வந்து விழுந்து உம்மை இயேசு ஐயரே என்று தகப்பனே என்று உம்மை உறுதியாய் பற்றி கொண்டானே, அப்படியாய் இருக்கத்தக்கதான ஸ்லாக்கியம் பாக்கியம் ஒவ்வொருவருக்கும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருப்பதாக. உம்மிலே நிலைத்து உம்முடைய சித்தத்தை மட்டுமே செய்து வாழ்ந்து உம்மிலே மறைந்திருக்க கிருபை செய்யும். எங்கள் எத்தனை பேரையும் உமது கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய இரத்தத்தினாலே மூடிக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் பராமரிப்பும் பாதுகாவலும் என்றென்றைக்கு நம்முடைய கூட சதா காலங்களுக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் பரிசுத்த நாமத்திற்கே ஸ்தோத்திரம். God bless you.